நண்பர்களே, விடிஞ்சா திங்கக்கிழமை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு கூட கண்ணுல தூக்கம் வராம நெஞ்சில ஒரு பாரத்தோட மொபைல் கால்குலேட்டரை தட்டி தட்டி கணக்கு பாக்குற ஒரு நடுத்தர வர்க்கத்து மனுஷனோட மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு புரியுமா? அதுதான் நம்ம அருண். பக்கத்துல அவரோட மனைவி மாலா. 2 பேரும் தூங்காம எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அட போங்கப்பா, போன வருஷம் அவசரத்துக்கு வச்ச நகைய இந்த வருஷமாவது மீட்டுடலான்னு பார்த்தா வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கோம். அசல் அப்படியே நிக்குதே. இந்த நகைக்கடன்ல இருந்து நமக்கு விடுவே இல்லையா? சரி, கதைய தொடர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்களும் அருண் மாதிரியே வட்டிக்கு மேல வட்டி கட்டிட்டு இருக்கோம், ஆனா அசல் ரூபா கூட குறையலையேன்னு ஒரு கட்டத்துல விரக்தியாகி போயிருக்கீங்களா? உங்க வீட்லயும் நகைய அடகு வச்சுட்டு அத மீட்க முடியாம பீரோவ பாக்கும்போதெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி வருதா? அப்படி நீங்க இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா இல்ல இப்ப அனுபவிச்சிட்டு இருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த தவிப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற பாதி நடுத்தர குடும்பத்தோட நிலைமை இதுதான். கவலைய விடுங்க. இன்னைக்கு அருணும் மாலாவும் சேர்ந்து அடுத்த 5 வருஷத்துல தங்களோட 20 சவரன் நகைக்கடனை வட்டியும் முதலுமா எப்படி ஒரு பைசா பாக்கி இல்லாம மீட்க போறாங்கன்ற ஒரு பக்காவான 5 இயர்ஸ் பிளான் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா உங்க வீட்டு கடனும் காணாம போகும். கதைக்குள்ள போவோம். அருண்க்கு 35,000 சம்பளம். மாலா ஹவுஸ் ஒய்ஃப். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. மாலாவோட 20 சவரன் நகைய 5 லட்சத்துக்கு அடகு வச்சாங்க. அருண் நினைச்சாரு போனஸ் வரும்போது அசல அடைச்சிடலான்னு. ஆனா வாடகை, ஃபீஸு, செலவுன்னு வர சம்பளம் வட்டிய கட்டவே பத்தல. அசல தொடக்கூட முடியலையேங்கிற விரக்தி 4 வருஷமா அருண அரிச்சுக்கிட்டே இருக்கு. நண்பர்களே, இங்கதான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்க உழைப்புல பாதி பணம் வட்டியாவே பேங்க்குக்கு போகுதே. நாம பேங்க்கார வாழறதுக்கு தான் உழைக்கிறோமோன்னு என்னைக்காவது நெஞ்சு வலிச்சிருக்கா? அதவிட கொடுமை, வீட்டு விசேஷத்துக்கு போகும்போது உங்க மனைவி கழுத்துல நகையே இல்லாம இல்லனா கவரிங் போட்டுட்டு போகும்போது ஒரு கணவனா உங்க மனசு எவ்வளவு பாரமா இருக்கும். மாலாவுக்கும் அதே தவிப்புதான். யாராவது கழுத்த பார்த்து நகை அடகுல இருக்கிறது தெரிஞ்சிடுமோங்கிற பயம். அருண்க்கு தன் மனைவியோட ஆசைய கூட நிறைவேற்ற முடியலையேங்கிற அழுகை. ஆனா அழுகை கடனை தீர்க்காது. அன்னைக்கு ராத்திரி ஒரு சபதம் எடுத்தாங்க. இனி வட்டி கட்டி ஏமாறக்கூடாது. 5 வருஷத்துல இந்த 5 லட்சத்தை ஜீரோவாக்கணும். அந்த மாஸ்டர் பிளான் என்ன? இதோ பாருங்க. பிளான்ல முதல் ஸ்டெப் பட்ஜெட். அருணும் மாலாவும் உட்காந்து தங்களோட வரவு செலவ அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சாங்க. மாலா ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாங்க. நாம ஏன் 5 லட்சம் கடனை நினைச்சு பயப்படணும்? அத 5 பங்கா பிரிப்போம். வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அசல். அதாவது நண்பர்களே, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம்னா மாசத்துக்கு வெறும் 8,333 ரூபாய அசலுக்காக மட்டும் ஒதுக்கணும். இதுதான் அவங்களோட மேஜிக் டார்கெட். ஆனா இங்கதான் ஒரு யதார்த்தமான சிக்கல் இருக்கு. 35,000 ரூபாய் பட்ஜெட்ல குடும்பம் நடத்துற ஒருத்தரால திடீர்னு மாசம் 8,300 ரூபாய எப்படி மிச்சம் பிடிக்க முடியும்? கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா சாத்தியமான நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. உங்க வீட்லயும் சேமிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் வர்ற சம்பளமே பத்தல, இதுல எங்க போய் எக்ஸ்ட்ரா பணத்தை எடுக்கிறதுன்னு விரக்தியாகி கைவிட்ட நாட்கள் எத்தனை இருக்கு? அருணும் அதேதான் நினைச்சாரு. ஆனா மாலா அத துல்லியமான கணக்கு மூலமா சாத்தியமாக்குனாங்க. அது எப்படின்னு பாருங்க. மாலா முதல்ல கையில் எடுத்தது தேவையற்ற செலவுகள். வாரம் வாரம் ஹோட்டல்ல சாப்பிடுறத மாசத்துக்கு ஒரு முறைன்னு குறைச்சாங்க. அனாவசியமான ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை நிறுத்தினாங்க. அருண் தன்னோட வெளி செலவுகளை கவனிச்சு குறைச்சாரு. இதனால மாசத்துக்கு 3,000 ரூபாய் அப்படியே மிச்சமாச்சு. சரி, இன்னும் 5,333 ரூபாய் வேணுமே. அதுக்குதான் வருமானத்தை பெருக்கு அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்தாங்க. அருண் ஆபீஸ் முடிஞ்சதும் பார்ட் டைமா டேட்டா என்ட்ரி வேலைகள் மூலமா மாசம் 2,500 ரூபாய் சம்பாதிச்சாரு. மாலா வீட்டுல தையல் வேலை அப்புறம் சின்ன சின்ன ஹோம் பிசினஸ் பண்ணி மாசம் ஒரு 3,000 ரூபாய் வருமானம் பார்த்தாங்க. இப்போ கணக்க பாருங்க. மிச்சம் படுத்தின 3,000 பிளஸ் கூடுதல் வருமானம் 5,500 ஈக்குவல் டு மொத்தம் 8,500 ரூபாய். அவங்க டார்கெட் பண்ணின 8,333 ரூபாயை விட ஒரு 150 ரூபாய் அதிகமாவே கிடைச்சது. முதல் 2 வருஷத்துல ஆசை ஆடம்பரங்களை விட்டுட்டு கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த 8,333 ரூபாயை கொண்டு போய் பேங்க்ல அசல் தொகையாக பார்ட் பேமெண்டா கட்டினாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வட்டி மட்டும் கட்டல, அசல தாக்குனாங்க. 2 வருஷம் முடியும்போது 5 லட்சத்துல 2 லட்சம் ரூபாய் அசல் சர்ருன்னு குறைஞ்சிருந்தது. உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு சின்ன கூடுதல் உழைப்புக்கு நீங்க தயாரா?
3வது வருஷம் பிறக்கும்போது அருணுக்கும் மாலாவுக்கும் உடம்புல ஒரு புது எனர்ஜியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆரம்பத்துல இருந்த அந்த இமயமலை மாதிரியான 5 லட்சம் அசல் இப்போ 3 லட்சமா குறைஞ்சிடுச்சு. உங்களுக்கே தெரியும், அசல் குறையும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மாசம் கட்ட வேண்டிய வட்டி தொகையும் கணிசமா குறையும் தானே. ஆனா நண்பர்களே, இங்க தான் ஒரு முக்கியமான கேள்விய உங்ககிட்ட கேட்கணும். நம்ம நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு பெரிய சாபம் என்ன தெரியுமா? கைக்கு எக்ஸ்ட்ரா காசு வந்தா உடனே நமக்கு செலவு செய்ய 1000 வழிகள் தோன்றும். போனஸ் வந்தா துணி எடுக்கலாமா, பைக் மாத்தலாமா, அல்லது ஊருக்கு போகலாமான்னு தான் யோசிப்போம். கரெக்டா? உங்க வீட்லயும் போனஸ் பணமோ அல்லது எக்ஸ்ட்ரா வருமானமோ வரும்போது கடனை அடைப்போம்னு நினைக்காம இந்த ஒரு தடவை மட்டும் செலவு பண்ணிக்கலாம், அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு தள்ளி போட்ட அனுபவம் இருக்கா? அப்படி நீங்க தள்ளி போட்டிருந்தா அதுதான் உங்க நகைய காலம் முழுக்க பேங்க்லயே வச்சிருக்க காரணம். ஆனா அருணும் மாலாவும் இங்க எப்படி மாறுபடுறாங்கன்னு பாருங்க. 3வது வருஷம் அருணுக்கு ஆபீஸ்ல ஒரு 10% சம்பள உயர்வு கிடைச்சது. அதாவது 35,000 சம்பளத்துல இருந்து 3,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. மாலாவோட தையல் பிசினஸும் சூப்பரா பிக்கப் ஆகி மாசம் 5,000 ரூபாய தொட்டுச்சு. இப்போ அவங்க ஒரு சூப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. வட்டி குறைஞ்சதால மிச்சமான 2000 ரூபாய், அருணோட சம்பள உயர்வு 3,500 ரூபாய், மாலாவோட கூடுதல் லாபம்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாங்க. இதோட வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ்னு எந்த எக்ஸ்ட்ரா பணம் வந்தாலும் அத வச்சு அவங்க ஆடம்பரம் பண்ணல, துணி எடுக்கல, பைக் வாங்கல. நேரா கொண்டு போய் பேங்க்ல அசல்ல மட்டுமே கட்டினாங்க. இதோட நிறுத்தாம மாலா ஒரு செம பிளான் பண்ணாங்க. மாசம் ஒரு 2000 ரூபாய ஒரு நல்ல நகைச்சீட்டு அல்லது கோல்ட் எஸ்ஐபி மூலமா சேமிக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு தெரியுமா? கடனை முடிச்சு நகைய மீட்கும்போது வர அந்த இறுதி வட்டி மற்றும் இதர கட்டணங்களை இந்த சீட்டு பணத்தை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு. கணக்க பாருங்க. முதல் 2 வருஷம் மாசம் 8,300 ரூபாய் கட்டினவங்க இந்த 3 மற்றும் 4வது வருஷங்கள்ல போனஸ் மற்றும் கூடுதல் வருமானத்தை சேர்த்து மாசம் சராசரியா 16,000 ரூபாய்க்கு மேல் அசலுக்கு மட்டுமே கட்டினாங்க. விளைவு, 4வது வருஷத்தோட முடிவுல அந்த 5 லட்சம் ரூபாய் அசுர கடன் வெறும் 1 லட்சம் ரூபாயா சுருங்கி நின்னுச்சு. 4 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அருணோட முகத்துல ஒரு நிம்மதியான சிரிப்பு. உங்க முகத்திலையும் இந்த சிரிப்பு வரணும்னா எக்ஸ்ட்ரா காசை செலவு பண்ணாதீங்க, கடனை நோக்கி அடிங்க. இதோ 5வது வருஷம். ஆரம்பத்துல 5 லட்சமா இருந்த மலை இப்போ வெறும் 1 லட்சம் ரூபாயா கண் முன்னாடி நிக்குது. இப்போ அருணுக்கும் மாலாவுக்கும் கடன் அடைக்கிறது ஒரு சுமையாவே தெரியல. ஏன்னா அவங்க மனசுல ஜெயிச்சிடுவோங்கிற அந்த வெற்றி வெறி வந்துடுச்சு. நண்பர்களே, இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள் அல்லது உங்க கஷ்டத்துல அடகு போன ஒரு நகை, அத 5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் திரும்ப உங்க கைக்கே வரும்போது அந்த தருணம் எப்படி இருக்கும்? அந்த பைய தொடும்போது வர்ற சிலிர்ப்பு, 5 வருஷமா பட்ட அவமானம், தியாகம் எல்லாத்தையும் ஒரே நொடியில மறக்கடிச்சிடும்ல. உங்களுக்கும் அந்த ஒரு வெற்றி தருணம், வின்னிங் மோமெண்ட் வேணும்னு ஆசையா இருக்கா? அந்த உணர்வை அனுபவிக்க நீங்க தயாரா? அப்போ அருண் பண்ணின இந்த கடைசி ஸ்டெப்ப கவனிங்க. இந்த 5வது வருஷத்துல அருண் ஒரு முடிவெடுத்தாரு. மாசம் 10,000 ரூபாய்னு அசலுக்கு மட்டும் ஒதுக்குனாரு. 12 மாசம் கூட வேண்டாம். 10வது மாசமே அந்த 1 லட்சம் ரூபாய் அசல் முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் இருக்கு. அசல் முடிஞ்சாலும் கடைசி மாச வட்டி மற்றும் இதர பேங்க் சார்ஜஸ்னு ஒரு 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை தேவைப்படும்ல. அங்கதான் மாலா 4வது வருஷத்துல போட்ட அந்த கோல்ட் எஸ்ஐபி நகைச்சீட்டு கை கொடுத்துச்சு. மாசம் 2,000 ரூபாய் வீதம் அவங்க சேர்த்த பணமும் அதுல கிடைச்ச போனஸும் சேர்ந்து கரெக்டா 25,000 ரூபாயா கைக்கு வந்துச்சு. 5வது வருஷத்தோட 10வது மாசம் அருண் மாலாவை கூட்டிக்கிட்டு பேங்க்குக்கு போறாரு. இன்னைக்கு வட்டி கட்ட போறதில்ல, மொத்த கடனையும் முடிச்சிட்டு நகைய மீட்க போறாங்க. கவுண்டர்ல இறுதி பணத்தை கட்டிட்டு அந்த நகை பைய மேனேஜர் எடுத்துட்டு வந்து அருண் கையில கொடுக்கும்போது அருண் அத அப்படியே மாலா கையில தராரு. 5 வருஷமா அசிங்கப்பட்டு விசேஷங்களுக்கு நகை இல்லாம போய் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தங்களோட 20 சவரன் நகைய தொடும்போது மாலாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர். அருண் மாலாவை பார்த்து சொல்றாரு, நம்ம ஜெயிச்சிட்டோண்டி, இனிமே நம்ம உழைப்பு நமக்காகத்தான், பேங்க்காரனுக்காக இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. அவங்க மட்டும் பழையபடி வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தா
இந்த 5 வருஷத்துல வட்டியே 2,50,000 ரூபாய்க்கு மேல போயிருக்கும். வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வீதம். ஆனா இந்த பிளான் மூலமா அவங்க வட்டியையும் மிச்சம் பண்ணி அசலையும் முடிச்சு இன்னிக்கு தங்களோட உழைப்பையும் கௌரவத்தையும் மீட்டுட்டாங்க. ஒரு சின்ன பிளான் அவங்க வாழ்க்கையவே மாத்திருச்சு. உங்க வாழ்க்கையையும் மாத்தப் போற அந்த பிளான் என்ன? இதோ வீடியோவோட கடைசி பகுதி. அருணும் மாலாவும் பண்ணின இந்த மேஜிக் உங்க லைஃப்லயும் நடக்கணும்னா அதுக்கு மந்திரம் தந்திரம் எதுவும் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த 5 பாயிண்ட் ஃபார்முலா மட்டும்தான். முடிஞ்சா இத ஒரு பேப்பர்ல எழுதி உங்க பீரோல ஒட்டி வச்சுக்கோங்க. 1. அசல அட்டாக் பண்ணுங்க. வட்டி மட்டும் கட்டுறது பேங்க்குக்கு லாபம். ஆனா அசல்ல ஒரு தொகைய கட்டுறது உங்களுக்கு லாபம். மாசம் 2,000 ரூபாயாவது அசல் தொகையா கட்டுறேன்னு உறுதி எடுங்க. 2. கடனை துண்டு போடுங்க. 5 லட்சம் கடனை ஒரே அடியா பார்த்தா பயமா இருக்கும். அத வருஷத்துக்கு 1 லட்சம், மாசத்துக்கு 8,333ன்னு பிரிச்சு பாருங்க. அது ரொம்ப சின்னதா தெரியும். 3. வருமான பெருக்கம். 35,000 சம்பளத்துல 8,000 சேமிக்கிறது கஷ்டம்தான். அதனால தான் அருண் மாதிரியும் மாலா மாதிரியும் ஒரு கூடுதல் வருமானத்தை, அதாவது சைடு இன்கம உருவாக்குங்க. அது பார்ட் டைம் வேலையா இருக்கலாம், இல்ல வீட்ல செய்யற கைவேலையா கூட இருக்கலாம். 4. போனஸ் என்பது கிஃப்ட் அல்ல. உங்களுக்கு வர்ற போனஸ் பணத்தை ஆடம்பர செலவு பண்ணாம அத ஒரு ஸ்பெஷல் பேமெண்டா, அதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்டா கடனை நோக்கி திருப்புங்க. இது உங்க கடன் காலத்தை 5 வருஷத்துல இருந்து 3 வருஷமா கூட குறைக்கும். 5. மனக்கட்டுப்பாடு. த நோ டெட் ரூல். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆசைக்காக புதுசா ஒரு இஎம்ஐ அல்லது வேறொரு நகைக்கடனை வாங்கவே கூடாது. நகைக்கடன்கிறது ஒரு சிலந்தி வலை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நாம வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தா அது நம்மள மெதுவா அப்படியே முழுங்கிடும். அருண் மற்றும் மாலா மாதிரி இன்னைக்கே உங்க பார்ட்னர் கூட உட்கார்ந்து ஒரு டைரியை எடுங்க, கணக்கு போடுங்க, பிளான் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க நகைக்கடனை முடிக்க நீங்க இன்னைக்கு எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன? அந்த 8,333 ரூபாய் அசல கட்ட தயாரா? தயார்னா கமெண்ட்ல ஐ எம் ரெடின்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் அடுத்த 5 வருஷத்துக்கான உங்க சபதமா இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டு கடன் எவ்ளோ இருக்கு, அதை எப்ப முடிக்க போறீங்கன்னு தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கீப் சேவிங் சேனல்ல இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்கு, அதையும் செக் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உழைப்போம், சேமிப்போம், கடன் இல்லாம வாழ்வோம். நன்றி.